அப்பாவுக்கு சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. அப்புறமா லஞ்ச் சாப்பிட்றதுக்கு கடையால் உருட்டி கிளம்பணும். எப்போவுமே அப்பாவுக்கும் எனக்கும் ஃபேவரேட்டான ஒரு ஷாப் அங்கே. நாங்கள் சாப்பிட போகும்போது அது ஒரு சின்ன கடை, இப்பவும் சின்ன கடை தான். இப்போ அந்த ஏரியா பயங்கரமாக டெவலப் ஆயிட்டு. கடையால் உருட்டியில் மணியரசி ஹோட்டல். அங்கே ஸ்பெஷல் வந்து சிக்கன் தண்ணி குழம்பும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சுக்கா மாதிரி கொடுப்பாங்க. வெரி ஸ்பெஷல் பொரிச்ச கரண்டி ஆம்லேட். இப்போமாவது ஒருக்கா சாப்பிட்றதுக்கு ஓகே, பட் ஹெவி தான் கரண்டி ஆம்லேட். அப்பா கூட சாப்பிட வரும்போது அந்த தண்ணி குழம்பு வந்து நல்ல ஒரு லைட் கலர்ல இருக்கும். இப்போ கொஞ்சம் டார்க் கலர், கொஞ்சம் காரமா இருந்தது. அந்த குழம்புல இருக்க பீஸ் எல்லாம் எடுத்து வெங்காயம் போட்டு வதக்கி சுக்கா மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து தனியா அந்த சுக்கா மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா நனவாவே இருந்ததா, ஸோ அந்த சாப்பாடும் சாப்பிடையும் மன திருப்தி ஆயிடுச்சு. சாப்பிட்டு நேராக ட்ரிவாண்ட்ரம் கிளம்பிட்டோம். காசி டு ட்ரிவாண்ட்ரம் போறவங்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த மலைப்பாதை எவ்வளோ கொடுமையா இருக்குங்கிறது. நம்ம தண்ணி தாகம் அந்த ட்ரிப்பு ஃபுல்லாவே. ஸோ ஜூஸ் தான் குடித்தோம், டீ யாருமே குடிக்கல. நைட் ஒரு 8-9 மணி போல் நான் பார்ஷால ரீச் ஆகிட்டேன். அம்மா என்னை ட்ராப் பண்ணிட்டு ட்ரிவாண்ட்ரம் போனாங்க. பக்கத்தில் நைட்டு தட்டுக்கடையில் தோசை வாங்கி டின்னர் முடிச்சாச்சு.